வீண் வெளிச்சம் உண்டு பாவத்தை அனுசரிக்கும் பாம்புவில் கொடியோனுக்கும் கோபத்தை நிக்கலாமே கொத்தவா ராஜபூப ஆபத்தை காக்கும் அந்த ஐவர சேர்வவாறு என்ன சொல்கிற? ஏன் உனக்கு எந்த கோபம்? உன் தம்பிமார் அந்த பஞ்ச பாண்டவர் என்று தெரிந்தும் அவர் மீது யுத்த சன்னதமாக செல்லுவது நீதியா நேர்மையா? என்னுடைய வார்த்தை கேளுங்க. கணவன் மனைவி இருவரும் இந்த யுத்த பூமியிலிருந்து தப்பித்து வாழ வேண்டும் என்றால் அவரோடு சேர்ந்து வாயலாம். வாங்க, பஞ்சா பாண்டவரோடு சேர்ந்து வாயலான்னு சொல்ற. அப்படியா? ஆமா. கண்ணே மாலா நாதே அடி என்னவா நாதே இங்கு யாவரும் அறிய மாட்டார் மன்னவக திருதராஜன் சொந்த மகன் என்று வளர்த்தார். அடியன் கண்ணே அந்த உயர் பஞ்ச பாண்டவளை அடினம் பண்ணாம சேர்ந்தேன். எனக்கு வைகுந்தம் கிடைக்கும் அடியன் கண்ணே. பஞ்ச பாண்டவர் சீரும் சிறப்போடு வாழ்ந்தவர் தான். அப்படி வாழ்ந்து வந்த பாண்டவர்களை என் தம்பியாக துரியனாகப்பட்டவன் பஞ்ச பாண்டவரை வஞ்சிக்க வேண்டும் என்று ஆமா அத்திநகர பணியினால் ஒரு மண்டபத்தை ஏற்பட செய்து அந்த மண்டபத்தின் அழகை காணப்பட்டாக ஐவருக்குரிய தேவியோடு வர செய்தார்கள். ஆமா, புறப்பட்டார்கள். இந்திர பிரசாதம் இருந்து புறப்பட்டு என் தம்பியாக துரியனாக விட்டவன் அந்த மண்டபத்தின் அழகை காண்பித்தான். ஜகுனியும் உரையால் பொழுதுபோக்கினார்கள். சாந்தமியை உருவாக்கி கொண்ட தர்மரை வசப்படுத்தினான் ஜகுனி. ஆமா, நாடு நகரம் தம்பிமார்களையும் ஐவருக்குரிய தேவியோடு தாயவாட்சிய தோத்தா தர்மர். தோத்த பொழுது நீங்கள் இழந்த நாடு பெற வேண்டும் என்றால் 12 வனம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம். இந்த 13 கழித்து வந்தால் நாடு அரசனாக இருந்து தவறு செய்து விட்டோம் என்று அந்த தவறுக்கேற்ற தண்டனை பஞ்ச பாண்டவர் ஏற்றுக்கொண்டு வனம் சென்றார்கள். 12 வனத்திலே துளைத்தார்கள். ஒரு வருடம் அஜ்ஞாதவாசம் என்பது மரபருவத்தோடு மச்ச நாடு அடைந்து மச்ச நாட்டிலே ஒரு வருடம் கழித்தார்கள். இந்த 13 கழித்த பொழுது ஆண்டவன் வழங்கிய கண்ணபிரானை தூதுவனாக அனுப்பினார்கள். ஏன் இழந்த நாடு பெற வேண்டும் என்று ஆண்டவன் புறப்பட்டு வந்தான் என் தம்பியிடம். என் தம்பி துரியனிடம் வந்த பொழுது என் தம்பி துரியன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன தெரிவித்தார்? நாட்டிலே பிறந்த நராதிபன் அந்த நாடு எனக்கு சொந்தம். ஆமா, பஞ்ச பாண்டவர் கானகத்திலே பிறந்தவர்கள். அந்த கானகமே பஞ்ச பாண்டவருக்கு சொந்தமானது. நாடு கொடு. அப்படி நாடு பெற வேண்டும் என்றார். போர் முனையிலே நின்று யார் வெற்றி பெறுகிறார்களோ அன்னவருக்கே நாடு. ஆண்டவன் அவளைய கண்ணபிரான் யோசித்தார்.
அக்ரோணி என்பது 18. ஆமா. ஒரு அக்ரோணிக்கு ஒரு நாள் உத்தம் என்று உத்தத்துக்கு கைத்தட்டி விட்டார். இந்த ஆண்டவனை அனுப்பியது யார்? பஞ்ச பாண்டவர்கள். ஆமா. அப்படி அனுப்பிய பொழுது பஞ்ச பாண்டவரை அணுகிருக்க வேண்டும். ஆமா. அப்படி அணியவனே கிடையாது ஆண்டவனா விளங்கிய கண்ணபிரான் பஞ்ச பாண்டவர் நாடு நகரம் இருந்து வனமைய பொழுது அஸ்வதாமா தெரிவித்தார். குட்டிமா குதிரை பேசுங்களா, இந்த நாட்டுக்கு ஒருவராக இருக்க வேண்டும். ஆமா. செல்லாத மூதாட்டியா விளங்கிய குந்தம்மா தேவியை வனத்துக்கு அழைத்து செல்லாதீர்கள் என்று சொன்ன பொழுது அஸ்வதாமா அத்திரை ஒப்படைத்து விட்டு போனாங்க. அத்தி நகரில் விட்டு விட்டு சென்றாங்க. ஆமா. என் தம்பி நாடு கூட இருந்து மறுத்த பொழுது யோசித்தான் ஆண்டவன், அழியா வீட்டுக்கு நொழியா சம்பந்தியாக குந்தம்மா தேவி இருக்கின்ற இருப்பிடம் நாடி சென்ற அத்தை நமஸ்காரம். அத்தை வாடா கண்ணா, எப்பொழுது வந்த? நான் நேற்றைய முன்தினம் வந்தேன் அத்தை. என்னடா காரணம்? நாடு பெறுவதற்காக கொடுத்தானா? கிடையாது. ஏன் கிடையாது? நீ என்ன செய்த? அத்தான எவ்வளவு சொன்ன கேட்கல. உத்தத்திற்கு கை தட்டி விட்டோம். ஏண்டா கண்ணா, எங்கள் இருதரத்தாருக்கு ஏற்படுகின்ற சலச்சலப்பினால் நாட்டு மக்கள் எல்லாம் அழிந்து விடுவார்களே. ஆமா. ஏண்டா உத்தத்துக்கு கை தட்டின? அத்தான எவ்வளவு சொன்ன கேட்கல. அப்படியா கண்ணா? என் மக்கள் எப்படி இருக்கிறாங்க? அத்தை நாடு நகரத்தை ஆளும் பொழுது பெருத்த மாளிகையை வாசம் அறிந்தார்கள். ஆமா. இப்போது ஒரு பெண்ணுக்காக மஞ்சள் குங்குமத்துக்காக அளிக்கப்பட்ட நாடு உபப்பிரளாயம். அந்த உபலாயத்தில் சின்னதொரு மாளிகையில வாசம் புரிகிறார்கள். அப்படியா கண்ணா? அத்தை உனக்கு எத்தனை பிள்ளைங்க? என் கர்ப்பத்திலே பிறந்தவர் மூவர். யாரார்? தருமன், பீமன், அர்ஜுனன். பாண்டு மன்னனுக்கு 2 தாரம், குந்தம்மா தேவி, மாற்றா தேவி. ஒரு முனிவரால் சாபத்தை பெற்றிருக்கிறார். அந்த சாபத்தால் பாண்டு மன்னன் மடிந்து விட்டார். என் கணவர் பாண்டு மன்னன் மடிந்த பொழுது ஆமா என் தங்கையார் இங்க மாற்றா தேவி கணவனோடு உடன்கிட்ட ஏறும் நேரத்தில் அக்கா இந்த நகுல சகாதி அவர்கள் என் கர்ப்பத்தில் பிறந்தவர் என்று இந்த ஊர் உலகம் நம்பப்படாது. ஆமா. குந்தம்மா தேவி பெற்றெடுத்த ஐவரும் குந்தம்மா தேவி மக்கள் என்றுதான் ஊர் உலகம் போற்ற வேண்டும். ஆமா. சரி என்று என் கரத்தில் ஒப்படைத்து விட்டு என் தங்கை கணவனோடு உடன்கட்டை ஏறிவிட்டார். இந்த ஐவரும் என்னுடைய மக்கள் தான் கண்ணா. அத்தை இன்னொரு மகன் இருக்க வேண்டுமே உனக்கு? கிடையாது. ஏன் கிடையாது? சின்னஞ்சிறு வயதில் நதிக்கரையில் ஒரு மகனை எடுத்தாய். ஆமாம் கண்ணா. உனக்கு எப்படி தெரியும்? நீங்க நரமனிதர், நான் தேவாம்சம் கொண்டவன். எனக்கு அனைத்துமே தெரியும். அந்த குழந்தை எங்க இருக்கிறார்? இவ்விடத்தில் இருக்கிற நவஞ்சார். கண்ணன். அப்படி என்றால் என் மகனை காண வேண்டும். அத்தை என்னுடைய உத்தரவில்லாமல் கர்ணனை நீ அணுகவே முடியாது. ஏண்டா கர்ணன்? ஏண்டா கண்ணா? ஏன் அணுக முடியாது? தம்பிமார் பஞ்ச பாண்டவரோடு சேர்ந்து வாழலாம் என்று அழைத்துப்பார். ஆமா. வந்தால் அழைத்து வந்துவிடு. வர மறுத்தால் கர்ணனிடத்தில் 2 வரத்தை பெற்று வா. யாது வரம் சொல் பார்க்கலாம். நாகாஸ்திரம் நாகாஸ்திரம் என்று ஒரு பாம்பை வளர்த்து வருகிறான் அர்ஜுனை கொல்லும்படியாக. ஒரு கணைத்தவர மறு கணைத்தொடுக்க கூடாது. 1. ஆமா. இருக்கின்ற தம்பிமார்கள் மீது கணைத்தொடுக்க கூடாது. 2. இந்த 2 வரத்தை பெற்று வந்துவிடு. சரியன்று இந்த வள்ளலுடைய மாளிகைக்கு கதவுகளே கிடையாது. திறந்த வெளியில் இருக்கும். என் மாளிகையில் அமர்ந்திருக்கிறேன். என்னை காண வேண்டும் என்றால் ராஜவீதி வழியாக வந்திருக்க வேண்டும். ஆமா. அப்படி வந்ததே கிடையாது. ஐவரை பெற்ற மாதா குந்தம்மா தேவி ஊரு உலகத்துக்கு பயந்தாலோ உற்றார் உறவினருக்கு பயந்தாலோ தெரியாது. என்னுடைய மாளிகையுடைய பின்புறம் வழியாக வருகிறார். மகனே கர்ணா என்று ஓசை கேட்டது. பெண் குரல் கேட்கிறது. யாரம்மா தாயே, வாருங்கள் மாளிகைக்குள்ளே என்றேன்.
தட்டு தடமாடி நடக்க இயலாமல் படிக்கு என் மாளிகைக்குள்ளே வருகிறார். ஆமா. பார்த்தால் ஐவரை பெற்ற தாய் அம்மா, ஐவரை பெற்ற ராஜ மாதாவி யாராகிலும் ஒரு ஒற்றமன் மூலம் தெரிவித்திருந்தார். நான் ரதத்தை கொண்டு வந்து அந்த ரதத்தில் அவனை அமரச் செய்து ராஜவீத வழியாக என் மாளிகைக்கு அழைத்து வந்திருப்பேனே. ஆமா. ஏனம்மா மாளிகை பின்புறம் வழியாக வந்தீர்? நான் பெற்ற மகனே கர்ணா, என் மகனே கர்ணா என்றார். அம்மா, என்னை நீங்களா பெற்றீங்க? ஐவரை பெற்ற ராஜ மாதாவா என்னை பெற்றெடுத்தீர்? அம்மா, ஐவரை பெற்ற தாய் பொய் உரைக்க கூடாது. என்னை மகனாக அடைய வேண்டும் என்று உலகத்தில் எத்தனையோ தாய்மார்கள் ஓடோடி வந்தார்கள். ஆமா. அவருக்கெல்லாம் ஒரு அக்னி பரீட்சை நடத்தினேன். அலறி துடி துடித்து ஓடிவிட்டார்கள். தாயி, ஐவரை பெற்ற தாய் பொய் உரைக்கிறாய் அம்மா. அந்த சோதனைக்கு நான் ஆளாகிறேன். கர்ணா, கொண்டு வா. அமருங்கள் தாயி. சென்றால் கேட்டாருங்க. அப்படியா அம்மா? ஒரு நாள் தவறாமல் படிக்கு என் மாளிகையிலே வைத்து நான் பூஜை பண்ணி வந்தேனே. ஆமா. தினந்தோறும் வணங்கி வந்தேனே. பேழை என்று சொல்லக்கூடிய பெட்டியை, ஆமா, அதில் இருந்த ஆடையும் நான் பூஜித்து வந்தேனே. நேராக அரண்மனைக்குள்ளே சென்று அந்த பேழை என்று சொல்லக்கூடிய பெட்டி குந்தம்மா தேவி முன்பாக வைத்தேன். அந்த பெட்டியை திறந்து அதில் இருந்த ஆடை எடுத்து, அம்மா, ஐவரை பெற்ற தாயே, உன் மேனி மீது அணிந்து வாருங்கள் என்று தந்தேன். தள்ளாத மூதாட்டி, ஆமா, வயதானவள் குந்தம்மா தேவி அந்த ஆடையை மேனி மீது அணிந்து இளையா பருவம் 16 வயதுள்ள மங்கையாக